அதனால தான் எந்தெந்த விதத்தில் வந்து எங்கள் தலைவரோட தேர்தல் பிரச்சாரத்தை முடக்க முடியுமோ அந்தந்த விதத்தில் வந்து இந்த திமுக அரசு புது விதத்தில் புதுசாக யோசித்து இந்த மாதிரி தேர்தல் தலைவர் அவர்களை மக்களை சந்திக்க விடாமல் தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். எதிர்கொள்ள முடியும் உங்களால் ஒரு ஐஆர்எஸ் மீட்டிங் வேணும்னாக்கா நீதிமன்றம் பண்ணணும், வேற ஏதாவது அதே மாற்றலாம். இல்லை அதாவது நீங்கள் ஏன் இதுக்கு சட்டப்பூர்வமாக நீங்கள் அணுகலன்னு கேட்குறீங்க. திமுக எப்படி விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்கிறாங்களோ அதே மாதிரி விஞ்ஞானபூர்வமாக இதை வந்து புதுசாக அவர் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் வேலூரில் சுற்றுப்பயணம் போகிறாங்கிறது டிஐஜிக்கு நாங்கள் பர்மிஷன் கேட்டிருக்கோம். உடனே வந்து முதலமைச்சர் நாங்கள் அதுக்கு வேலூருக்கு போகிறோன்னு சொல்கிறப்ப இது கோர்ட்டில் போனாலும் தேவையில்லாத சட்ட சிக்கல் உண்டாகி இது டிலே தான் ஆகும். நாங்கள் மக்கள் நீதிமன்றத்துக்கு செல்வது ஒரு முறை, நாங்கள் மக்கள் மன்றத்துக்கு நாங்கள் போய் எங்கள் குறைகளை கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். அது எல்லா இடத்துக்கும் போய் தான் நாங்கள் ஆகணும். இப்போ தேர்தல் இருக்கிறப்ப இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? எல்லா இடத்துக்கும் நாங்கள் போகணும். அது எங்களோட உரிமை. ஒரு அரசியல் கட்சியோட ஜனநாயக உரிமை மக்களை சந்திக்கிறது. அதுக்கு இந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமான வந்து யோசனை பண்ணி புதுசாக டெக்னிக்கில் வந்து திமுக வந்து செயல்படுறாங்க. அதனால் இப்போ வந்து சேலத்துக்கு நாங்கள் வந்து 13ஆம் தேதி தலைவர் அவர்கள் வரப்போறாரு. கடிதம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பார்க்கலாம். நீங்களும் பார்க்க தான் போறீங்க. திமுக அரசு எங்களோட இந்த அனுமதிக்கு எப்படி வந்து அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பாதுகாப்பு யாரை சொல்றீங்க? எல்லாத்தையும் நீங்க ஈஸியா உங்களோட நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க என்ன புதுசா கேக்குறீங்க? அண்ணா தலைமை அலுவலகத்துல எல்லாருமே தினந்தோறும் வந்து பத்திரிகையாளராக இருக்கிறாங்க. எல்லாரையும் நாங்கள் நட்பு ரீதியா தினந்தோறும் பார்த்து கொண்டு வரோம். சரி, தயவு செய்து உங்க சக நண்பர்களை கேளுங்க. நாங்க வந்து யாராச்சும் போன் எடுக்காம கேட்டு சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். அது உரிய நேரத்தில் என்ன முடிவோ அதை எடுப்பார். நாங்கள் திரும்ப தலைவர் வந்து பழைய கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான், நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றலை மக்கள் செல்வாக்கை இப்போ பெற்றிருக்கு. அதிமுக வந்து கூட்டணியில் வரும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும் பொழுது அதிமுக வந்து தாவேகா பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ அதிக அளவில் வந்து தாவேகா அதிமுக விமர்சனம் என்ன காரணம்? கூட்டணிகளை பேசுறாங்க. நீங்கள் அதிமுக தான் கேட்டு சொல்லணும். அவங்கள தான் கேட்டு சொல்லணும். நாங்கள் இதுக்கு அமைதியாக இருந்தவங்க இப்போ அதிக அளவில் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டு சொல்லுங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஏன் இவ்வளோ நாள் இப்போ பல நிகழ்ச்சி பற்றி பேசினாங்க, திடீர்னு அவங்களுக்கு தான் இப்போ தான் தெரிஞ்சது. அது நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். சார், காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி டிவிகே வந்து 18% ஓட்டுவாங்க, தனியாக நின்னா கூட ஓட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் இந்த அளவுக்கு பொருள் வரதுக்கு என்ன காரணம்? நீங்கள் உங்களுடைய ஆளாக பார்க்குறீங்களா? சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு 18% ஓட்டு விழுக்காடு மக்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அவர் ஒரு வருஷம் தூங்கிட்டு அப்படியே வந்து பேட்டி கொடுத்துட்டாரான்னு தெரியல. இந்த 18% வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகம் 30% தாண்டி தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றலை மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. இது அது அவருக்கும் நல்லா தெரியும். கருத்து கணிப்பு எடுக்கிற மற்ற எல்லா அமைப்புகளுக்கும் நல்லாவே தெரியும். இது அவர் எந்த காரணத்துக்காக வேண்டுமென்றே இது மாதிரி குறைத்து மதிப்பீட்டு சொல்றாருன்னு தெரியல. அவர் எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி போறவங்க நாங்கள். இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க நெகட்டிவாக பண்ண இன்னும் எங்களுக்கு ஆதரவு இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். அவங்க மீது இருக்கிற வெறுப்பு இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். அதனால் தயவு செய்து வசவாளர்கள் வாழ்வுன்னு சொல்கிற மாதிரி அவங்க எந்த விதத்தில் எந்தெந்த விதத்துலாம் எங்கள் சின்னத்தை வந்து தவறாக சித்தரிக்க முடியுமோ தாராளமாக பண்ணட்டும். பாஜக அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனால் வந்து தலைவர் சொன்னார்ல, அழுத்தத்துக்கு ஆளாகிற ஆளாவரு அது மாதிரி நடக்கவே நடக்காது. தொகுதியை விருப்பம் பெறப்போன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி தனியாக தான் போட்டியிட போறீங்களா? இல்லை யாரும் வர தயாரா இல்லையா? தேர்தல் எந்த மாதிரி அணுகணும்னு எங்கள் தலைவர் தக்க நேரத்தில் உரிய முடிவெடுப்பார். சரி, இப்போ திமுகவில் 204 தொகுதி பண்ணுறீங்க. அந்த கூட்டணிக்கு யாரும் வர தயாரா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்படின்னா மற்ற கட்சிகள்லாம் வந்து தனியாக செலக்டிவாக இந்த தொகுதிக்கு மட்டும்தான் விருப்பம் பண்ணி கேட்குறாங்களா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ திமுக அதிமுக மற்ற கட்சிகள்லாம் விருப்பம் பண்ண எல்லா தொகுதியும் தான் கேட்குறாங்க. சரி, இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல்
தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுக மட்டும்தான். திரும்பவும் சொல்கிறேன், நான் இந்த ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்களை எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ணுவோம். இந்த தீய சக்தியை வீழ்த்துவது தான் எங்களுக்கு முதன்மை குறிக்கோள். மற்றவர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. சார் இப்போ திமுகவில் விமர்சனம் பார்த்தீங்கன்னா அது பிளாக்ல டிக்கெட் விற்றா அவருக்கு பணம் வந்தது, பிளாக்ல தான் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு அதுக்கு உங்க பதில் என்ன? இதெல்லாம் இன்னைக்கு நேத்தா சொல்றது, இதெல்லாம் காலகாலமாக சொல்லிட்டு இருக்காங்க. பிளாக்ல டிக்கெட் வைக்கிறது தலைவருக்கு என்னங்க சம்பந்தம்? பிளாக்ல டிக்கெட் வைக்கிறத தடுக்க வேண்டியது யாரு? நீங்களே சொல்லுங்க, யாரு? காவல்துறை ஏன் பண்ணாமல் இருக்காங்க? அதாவது காலை காட்சி அதிகாலை காட்சி வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல. மற்ற காலை காட்சியில் எத்தனை மணிக்கு ஷோ போடணுன்னு அரசு தானே முடிவு பண்ணுறாங்க. மற்ற ஸ்டேட்டில் வந்து 4 மணிக்கு காட்சி அலோவ் பண்ணுறாங்க. இங்கே வந்து சிறப்பு காட்சி அனுபவிக்கலாமா வேணாமான்னு ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனி ஜீவோ போடுறாங்க. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ ஏன் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல? அவங்க வேண்டுமென்றே பண்ணுறார்கள். அப்படி அந்த மாதிரி எங்கள் நிர்வாகிகளோ யாரோ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இல்லை மக்கள் இயக்கமாக இருந்தப்போ கூட பிளாக்ல டிக்கெட் எங்கள் நிர்வாகிகள் யாரும் விற்றது கிடையாது. திரும்பவும் சொல்றேங்க, இது பிளாக் டிக்கெட் நாங்கள் பாதிக்கப்பட்ட இதுல இருந்து சொல்றேங்க. ஏன் இதை அனுமதிக்கிறீங்க காவல்துறை? அதை நான் கேட்குறேன். உங்களுக்கு இது காவல்துறையோட பொறுப்பா இல்லையா? அதை சொல்லுங்க. இதே பிளாக்ல டிக்கெட்டை எவ்வளோ டிக்கெட் வைக்கணுங்கிறது அரசு தான் முடிவு பண்ணுறாங்க. என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் எவ்வளோன்னு முடிவு பண்ணுறாங்க. அரசோட கடமையை வந்து நீங்கள் எங்கள் மேலே இது பண்ணுறீங்க. பாதுகாப்பு தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இருந்தாலும் பாதுகாப்பு வந்து நீங்கள் தான் தமிழக வெற்றிகளும் உங்கள் கட்சி சார்பாக பண்ணணும்னா அப்போ அரசு எதுக்கு இருக்காங்க? எதுவுமே பண்ணலன்னா நீங்கள் எதுக்கு? சரி, இப்போ நீங்கள் சொல்றீங்க அவங்க தரணும்னு சொல்லி தேர்தல் வரைக்கும் அப்படியே முடிச்சிருந்தாங்களா? நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அப்படியே ஏதாவது இருக்கீங்களா? இது எத்தனை நாளைக்கு நடக்கும்? அது தேர்தல் விதிமுறை வந்துட்டா எங்களோட வந்து பாச்சா பழிக்காது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மக்களை நேரடியாக உரிய எந்த அமைப்பிடம் பர்மிஷன் வாங்கணுமோ வாங்கிட்டு நாங்கள் மக்களை சந்திக்க நாங்கள் போயிட்டே இருக்கோம். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்கள் உங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லையா? எந்த சமயம் வரை திமுக இதை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிறாங்களோ அந்த சமயத்திற்கு பிறகு பாருங்க வேற மாதிரி இருக்கும். சார் இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா சார், திமுகவில் வந்து சம உரிமை பெண்கள் பாதுகாப்புன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பெண்களை வந்து அதிக அளவில் விமர்சிக்கிறது திமுக தலைவர்கள் அதிகாரம். இந்த ஸ்டாலின் வந்து இதுக்கு கேட்க மாட்டாரு. நீங்கள் அதுக்கான கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க. பெண்களை திமுக நிர்வாகிகள் வந்து ரொம்ப கொச்சையாக விமர்சனம் பண்ணாங்க. ஏன் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கேட்கலன்ட்டு தயவுசெய்து அவரை கேளுங்க. தயவுசெய்து ஸ்டாலின் அவர்களை கேளுங்க. அப்பான்னு சொல்றாரு, தமிழக பெண்களுக்கு அப்பான்னு சொல்றாரு. இந்த கேள்வியை வந்து நீங்க பத்திரிகை நண்பர்களாக இருக்கீங்க, தயவுசெய்து அதை கேட்டுட்டு அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க. இதுவரைக்கும் ஏற்கனவே அவர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, திரும்பவும் சேர்த்துக்கிறாங்க. இது என்னது? தயவுசெய்து நன்றி.